ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, பீமாவில் வந்து டிஜிகோல்டு அதாவது கோல்டு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி எப்படி நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான். ஸோ அதில் வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 8% நமக்கு மற்ற டிஜிகோல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப 5%, 7% அந்த மாதிரி இருக்கிறப்ப இதில் 8% கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இதே மாதிரி டிஜி சில்வர் அதாவது சில்வருங்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் 100 ருப்பீஸ்லேருந்தே நீங்கள் வந்து சில்வர் வந்து சேமிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தான் நீங்கள் கேட்டிருந்தீங்க. நீங்கள் பார்க்குற கலெக்ஷன் எல்லாமே வந்து பீமாவோடது தான். ஆனால் பீமா சென்னை பிரான்ச் வந்து வேறங்க, பீமா மதுரை பிரான்ச்சுங்கிறது வேறு. ஆக்சுவலாக இந்த கோல்டு சில்வர் எல்லாமே வந்து ஒரு 7 பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தாங்க அப்ளிகபிள். அது என்னென்ன பிரான்ச் அப்படின்னா மதுரை, மார்த்தாண்டம், சேலம், திருச்சி, திண்டுக்கல், ராஜபாளையம், திருநெல்வேலி. இந்த 7 பிரான்ச்சஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆப் வந்து அப்ளிகபிளாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கே இருந்தாலும் இதில் வந்து சேவ் பண்ணலாங்க. ஆன்லைனில் கூட ரெடீம் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன், அங்கே உள்ள பிரான்ச்சில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. இந்த 7 பிரான்ச்சில் வந்து நேரடியாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா இந்த 7 பிரான்ச் தான் நீங்கள் போகணும். இல்லை ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா www.thebimajewellery.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இவங்களோட சில்வர் ஆப் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து என்னெல்லாம் வந்து நம்ம சேமிக்கலாம், எதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் உண்டு, எதுக்கெல்லாம் வேஸ்டேஜ் கிடையாது, அது 999 காயினாக வாங்கலாமா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒன்றா பார்க்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த பீமாவோட டிஜி கோல்டை பற்றினது, அதாவது கோல்டை பற்றின வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து பின் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோலேயும் நான் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணுறேங்க. ஸோ அந்த கமெண்டில் ஆப்புக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் இந்த ஆப் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். பீமா கோல்டு அப்படிங்கிற இந்த ஆப் தாங்க. ஸோ ஏன்னா பீமாவில் நிறைய ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பர்டிகுலராக இந்த கருப்பு டவுசர் போட்ட பையனை தான் சூஸ் பண்ணணும் நம்ம. ஸோ பீமா கோல்டு, பீமா ஜுவல்லரி மதுரை அப்படின்னே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை தான் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீமா டிஜிகோல்டை பற்றின டீட்டெயில் வீடியோ வேணும் அப்படின்னா உங்கள் ரைட் சைட் கார்னரில் உங்களுக்கு அந்த பாப்அப் தெரியும். அதை கிளிக் பண்ணி கூட வீடியோ பாருங்கள். இல்லைனா எண்டு ஸ்க்ரீனில் கூட கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவுமே. ஸோ இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து இதை இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணது எல்லாமே கோல்டே காமிச்சிருப்பேன் நான் உங்களுக்கு. எப்படி வந்து போய் என்னென்ன திங்ஸ்லாம் கேட்கும், நம்ம வந்து எடுத்ததும் நம்மளுடைய ஃபோன் நம்பர், பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். அது எல்லாமே டீட்டெயிலாக கோல்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா இப்போ இதில் வந்து 1 வீக் தாங்க ஆகுது இவங்க இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி. ஸோ நிறையா சேஞ்சஸ் வந்து அப்பப்போக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா சேவ்டு வெயிட், பெனிஃபிட் வெயிட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட 6 டிஜிட் வரையும் கொண்டு போகிறாங்கங்க. ஸோ நான் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த 102 ரூபா போடுறப்ப எனக்கு வந்து 9 மில்லிகிராமும் 1 மில்லிகிராம் பெனிஃபிட்டாக ஆட் ஆகிற மாதிரி இருந்தது. பட் அவங்க வந்து இந்த அப் டு 5 டெசிமல் பிளேஸ் வரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மில்லிகிராம் வந்து இப்போயே வந்து கம்மியாயிடுச்சு டோட்டலில் இருந்து. தங்கமயில் டிஜிகோல்ட்லேயும் இதே தான் சொன்னாங்க அவங்க. அதாவது நம்ம வந்து உங்களுக்கு வந்து அப் டு 5 டு அவங்க வந்து 8 டெசிமல் பிளேசஸ் வரையும் நாங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம், அதனால் உங்களுக்கு வந்து டோட்டலில் வேரியேஷன் வரும்னு சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து இன்பில்ட்டாக இதிலே இப்போ வந்து ஆப்பை அப்டேட் பண்ணுறப்ப கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எப்போயுமே நம்ம சேவ் பண்ணுறப்ப எப்படி சேவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமௌண்ட்டை ஆட் பண்ணுறத விட மில்லிகிராம்ஸாக ஆட் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டு ஒரு 12,000 வச்சுக்கோங்க 1 கிராமு. அப்போ 1 மில்லிகிராம் அப்படிங்கிறது வந்து 12 ரூபாங்க. அப்போ 10 மில்லிகிராம் அப்படிங்கிறது 120 ரூபா. அப்போ அந்த 120 ரூபா போடும் போதில் நமக்கு பெனிஃபிட்டு அப்படிங்கிறது வந்து 8%. அப்போ 8% ஆஃப் 120 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு 9 ரூபா 60 காசு வருங்க. அந்த 9 ரூபா 60 காசுக்கு 1 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0.008 சம்திங்கில் வரும் உங்களுக்கு. ஸோ 1 மில்லிகிராம் அப்படிங்கிறது 12 ரூபா நமக்கு. ஸோ நமக்கு அந்த பெனிஃபிட் அமௌண்ட் வந்து 12 கிராஸ் பண்ணுறப்ப தான் 1 மில்லிகிராம் வந்து ஃபுல்லாக ஆட் ஆகுது. இல்லைனா 0.008ன்னு ஆட் ஆகுது. அடுத்து நம்ம வந்து அதே மாதிரி அமௌண்ட் போடுறப்ப அந்த 0.008 சம்திங் அப்படியே ஆட் ஆகிட்டே வருதுங்க.
ஸோ ஒரு 10 தடவை நம்ம போடுறப்ப நமக்கு வந்து 1 மில்லிகிராம் கிட்ட வந்து குறையிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4வது 5வது டெசிமல் பிளேசஸ் வரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுனால. ஸோ பெஸ்ட்டு வந்து நம்ம பை இன் கிராம்ஸ்னு கொடுத்துட்டு நம்ம 10 மில்லிகிராம் வேணுமா 0.010 இந்த மாதிரி 10 மில்லிகிராம்னு டைப் பண்ணுங்கள். கீழே காமிக்கிது பாருங்கள், ₹119 550 காசு. அதுக்கு வந்து ஒர்த்து நமக்கு பெனிஃபிட்டோட ஆட் ஆகும் போதில் ₹129 550 காசு, அதாவது ₹10 வந்து நமக்கு பெனிஃபிட்டாக ஆட் ஆகுது. அதுக்கு வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. இவங்க வந்து கால்குலேஷன் பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அதனால் கரெக்டாக நம்ம வந்து மில்லிகிராம்ஸில் ஆட் பண்ணிட்டு வந்தோம்னா நமக்கு நிறையா பெனிஃபிட் வந்து ஆட் ஆகுது. அமௌண்ட்டை விட மில்லிகிராம்ஸில் நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள். நீங்கள் 10 மில்லிகிராம் 5 மில்லிகிராம் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நான் லைவாகவே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நான் 10 மில்லிகிராம் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அதுக்கு ருப்பீஸில் எவ்வளோ ஆட் ஆகுதுன்னா ₹119 55 காசு உங்களுக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து ஜிபே பண்ணுறேன். இப்போ பே நவ் அப்படின்னு கொடுத்துட்றேன் நான். ஸோ பே நவ் அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு வந்துருச்சு பாருங்கள், யூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி சேவ்டு 10 கிராம் அப்படின்னு வந்துருச்சு. நான் பேமெண்ட்லாம் கொடுத்துட்டேங்க, அதை காமிக்கலை. ஸோ இதில் என்ன மிஸ்டேக் வருதுன்னா, இந்த சேவ்டு வெயிட் பெனிஃபிட் வெயிட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல் வெயிட் காமிக்கணுங்க. பட் சேவ்டு வெயிட்டு தான் டோட்டல் வெயிட்லேயும் காமிக்குது. இது வந்து பீமா இ கோல்டோட கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ அவங்களும் வந்து இதை நாங்கள் செக் பண்ணிகிட்ருக்கோம், 1 or 2 டேஸில் ரெக்டிஃபை ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த ₹119 55 காசு அப்படின்னு போட்டோம்ல இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 11,955. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 கிராம் வந்து சேவ்டு வெயிட்டாக ஆட் ஆகிருக்கு. பட் பெனிஃபிட் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா 80 மில்லிகிராம் தாங்க ஆட் ஆகிருக்கு எனக்கு. நான் சொன்னேன் பார்த்திங்களா, ஏன்னா நமக்கு வந்து 12 கிராம் ₹12 தான் 1 மில்லிகிராம். ஆனால் நமக்கு வந்து ₹10 தானே நமக்கு ஆட் ஆகிருச்சு. அதனால் 80 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் வெயிட்டாக ஆட் ஆகிருக்கு. ஸோ அப் டு 5 டெசிமல் பிளேசஸ் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுங்கிறது வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தாங்க. ஏன்னா ஒரு சில ஸ்மால் அமௌண்ட் போடும்போது நமக்கு பெனிஃபிட்டே வந்து 0ன்னு வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இது வந்து இப்போ சொல்லலை, ஒரு 150 டேஸ் கடந்து நம்ம போடுறப்ப நமக்கு வந்து 4% தான் வந்து நமக்கு பெனிஃபிட்டு ஆட் ஆகும். அப்போ 4%ங்கிறப்ப சின்ன அமௌண்ட்டு தான் ஆட் ஆகும். அப்போ அதுக்கெலாம் நமக்கு வந்து அந்த ஒரு மில்லிகிராம் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ ஒரு 3 தடவை நம்ம பேமெண்ட் போடுறப்ப கண்டிப்பாக 1 மில்லிகிராம் ஆட் ஆகும். ஸோ இதுவே 3 வரையும் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து அந்த பெனிஃபிட்டே நமக்கு ஆட் ஆகாது. 0 மில்லிகிராம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து எப்படி சில்வர் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த கோல்டுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சில்வர்னு இருக்கா, இதில் வந்து ஃபஸ்ட்டு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இதுலேயும் எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 8% பெனிஃபிட் தராங்க. நெக்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு 6%, அடுத்தது 151லேருந்து 225 டேஸ்க்கு 4%, 225லேருந்து 300 வரைக்கும் 2%, லாஸ்ட்டு 30 டேஸ் வந்து ஹோல்டிங் பீரியடுங்க. ஸோ அதிலே வந்து நம்ம சேவ்டு வெயிட்டு டோட்டல் வெயிட்டு ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நமக்கு எண்ட் ஆஃப் த ஸ்கீமில். ரெடம்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அந்த 7 பிரான்ச்சஸில் எங்கேனாலும் போய் ரெடம் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் அப்படின்னா www.thebimajewellery.com அதில் போய் நம்ம ரெடியூம் பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து நிறையா ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ்னு போட்டு உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்குமோ அதெல்லாம் கொஸ்டினாக கொடுத்து அவங்களே ஆன்சராகவும் கொடுத்துருக்காங்க. சரி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்திங்கன்னா இந்த கோல்டு இதில் வந்து இந்த சில்வர் அப்படின்னு காமிக்கிது பார்த்தீங்களா, இதில் ஜாயின் நவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்பில்ட்டாக வந்து கோல்டு நான் சேவ் பண்ணனால என்னோடய நேமு, மொபைல் நம்பரு, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ் எல்லாமே அதில் வந்து கொடுத்துருந்தது இதுலேயும் வந்துருச்சுங்க. ஸோ நாமினி டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நான் என்னோடய ஹஸ்பண்ட் நேமு, ஹஸ்பண்டோட மொபைல் நம்பர் இதெல்லாம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அது கீழே ரெஃபரல் கோடு காமிக்குங்க. அதுக்கு வந்து இந்த 3 கோடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மெனுவில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ப்ரோக்ராம்னு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமை கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு இதுதாங்க உங்களோட ரெஃபரல் கோடு. இப்போ சில்வர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த ரெஃபரல் கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி கோடு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் நான். இந்த ரெஃபரல் கோடில் வந்து அதை டைப் பண்ணுறேன் நான், அதாவது பேஸ்ட் பண்ணிக்கிறேன் நான். இதுதான் என்னோடய ரெஃபரல் கோடு, இதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணதும் என்ன வருது அப்படின்னா, நம்மளோட கோடே வந்து நம்மளோட ஆப்பில் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு. இப்போ சொல்லுது பாருங்கள், ஸ்கீம் ரெஃபரல் சேம் அஸ் ரிஜிஸ்டர்டுன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளோட ரெஃபரல் கோடை நமக்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரெஃபரல் கோடு வாங்கி நான் போட்டுட்டு ஜாயின் அப்படின்னு கொடுத்ததும் கன்ஃபார்ம் கொடுத்ததும் உள்ளே போயிடுச்சுங்க. ஸோ இதில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் சில்வர் ரேட் வந்து இன்றைக்கி ₹198. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ₹100 அப்படின்னு போடுறப்ப நமக்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும் அப்படின்னா
நமக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறனால நமக்கு 8 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகிருக்கு. அதுக்கு வந்து ஒரு 40 மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகிருக்குங்க. இந்த 100 ருபீஸ்க்கு எப்படி நமக்கு எவ்வளோ ஆட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் மேலே போய் இங்கே ருபீஸில் வந்து 100ன்னு டைப் பண்ணியிருக்கீங்கல்ல, அங்கே பை இன் கிராம்ஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு 505 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு காமிக்குது. நீங்கள் சில்வரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 1 கிராம் அப்படின்னு ஆட் பண்ணுங்கங்க உங்களுக்கு. ஸோ 1 கிராம் அப்படின்னு பை இன் கிராம்ஸ்னு கொடுத்துட்டு 1 அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அப்போ 198 ரூபான்னு காமிக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு பெனிஃபிட் எவ்வளோ ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 ருபீஸ் கிட்ட ஆட் ஆகுங்க. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 80 மில்லிகிராம் வந்து ஆட் ஆகுது. ஸோ இந்த சில்வருக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் செக் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து இதை வந்து ரெடீம் பண்ணுறப்ப சில்வர் காயின்ஸாவோ இல்லை சில்வர் ஜுவல்லரியாவோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து என்கொயரி பண்ணப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சில்வர் ஆர்டிகல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காயின் வந்து மேக்ஸிமம் வந்து 100 கிராம்ஸில் உள்ள காயின் தான் இருக்கும், பார் வந்து அவைலபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெர் கிராமுக்கு வந்து அதுக்கு மேக்கிங் சார்ஜாக 5 ருபீஸ் வந்து போடுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் சில்வர் ஆர்டிக்கல் 92.5 இல்லை 80 டச்சு அப்படிங்கிறது எல்லா பொருளும் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, ஆனால் அதுக்குரிய மேக்கிங் சார்ஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ மதுரை பீமாவில் நான் சில்வர் கலெக்ஷன் பார்த்துருக்கேங்க, நல்லா இருக்கும். ஆன்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 20 to 30 ருபீஸ் கிட்ட நான் வந்து இப்போ போன வருஷம் பார்த்தது. அது எக்ஸ்ட்ரா வந்து எல்லா கடையிலையும் இருக்க மாதிரி தான் உங்களுக்கு நாமினலாக தான் இருந்தது. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் அவங்களோட கஸ்டமர் கேர் நம்பரும் ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பர்சனலாக உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அவங்கக்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பீமாவோட டிஜிகோல்டு தான் வந்து பெஸ்ட்டு, இதில் தான் எல்லோரும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே இல்லைங்க. இது மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி ஆப்பு இப்படி தான் போகணும், இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும், இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பண்ணதை உங்களுக்கு நான் ஒரு சாம்பிளாக காமிச்சிருக்கேன், அவ்வளோதான். ஸோ எந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஒருக்க பர்சனலாக அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் தான் அந்த கடை அப்படின்னா டேரெக்டாக விசிட் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அப்புறமே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த பீமா கோல்டு ஆப்புக்கு நான் ஓனர் கிடையாது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது சேஞ்சஸ் ஃப்யூச்சரில் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னைய ப்ளேம் பண்ணக்கூடாது யாரும். நான் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொண்டாந்து சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த கடை மேலே ட்ரஸ்ட் இருக்குது, எனக்கு இவங்களோட ஸ்கீம் ஓகேவாக இருக்குது, அதனால் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் டவுட்டெல்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோல்டு வெயிங் ஸ்கேல் மிஷின் வந்து இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. மீஷோலேயும் அவைலபிளாக இருக்குது. அரௌண்ட் ஒரு 250க்குள்ளே தான் வரும். இது வந்து மினிமம் வந்து ஒரு 200 கிராம்ஸ் வரையும் வெய் பண்ணும். மெயினாக இது ஏன் வாங்கியிருந்தேன்னா அந்த டெசிமலுக்கு அப்புறம் வந்து 2 பிளேசஸ் வரையும் இருக்குங்க, 0.00. இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதில் வந்து 1 தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு 5 கிராம் 550 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னா எனக்கு 5.6ன்னு காமிக்கும் அது. ஸோ அதனால் இந்த வெயிங் ஸ்கேல் வந்து நான் இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த பர்ச்சேஸ் லிங்க் வந்து ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் இது கொடுத்துருக்கேன் நான். இது வந்து துல்லியமாக சூப்பராக காமிக்குது. ஆனால் அந்த துல்லியமாக கிளாரிஃபை நமக்கு காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டேரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் அது மேலே வைக்காமல் ஒரு பொருள் ஏதாவது ஒரு கிண்ணம் அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம டேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டிங்கன்னா 00க்கு வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அந்த பொருளை வந்து வெயிட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு அக்குரேட்டான அந்த வெயிட் வந்து காமிக்குதுங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக இந்த இயரில் என்னோடய சேவிங் மெத்தடை யூஸ் பண்ணி நான் எவ்வளோ கிராம்ஸ் சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching the video. Bye.